गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम्। வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி சூப்பரான சாஃப்ட் மல்லிப்பூ இட்லி, அதாவது குஷ்பூ இட்லின்னு சொல்லுவா. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வீடியோ பார்க்குறேன், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த சாஃப்டான குஷ்பூ இட்லி பண்ணுறதுக்கு இட்லி அரிசி எடுத்துட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் இந்த மல்லிப்பூ சாஃப்ட் இட்லியோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா இந்த ஜவ்வரிசி தான். ஸோ இது எப்படி மெஷர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆழாக்கால 4 பங்கு அரிசி, 1 பங்கு உளுத்தம்பருப்பு, அரை பங்கு ஜவ்வரிசி. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 4:1:2. இதுதான் இந்த இட்லிக்கு, இந்த மல்லிப்பூ சாஃப்ட் இட்லி குஷ்பூ இட்லியோட மெஷர்மெண்ட்டு. நம்ம எப்பயும் போல் இதை நல்லா களைஞ்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா வாஷ் பண்ணி களைஞ்சி இந்த தண்ணியெலாம் எடுத்துட்டு நல்லா ஒரு 5-6 மணி நேரம் இது மூணையுமே ஒன்றாவே ஊற விட்டுற போகிறோம். ஊற விட்டுட்டு நான் எப்படி அரைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஊற போட்டிருந்த அரிசி, உளுந்து, ஜவ்வரிசி எல்லாமே ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊறிடுது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, இந்த அரிசியும் ஜவ்வரிசியும் மட்டும் தனியாக அரைச்சி எடுத்து வந்துக்க போகிறோம். கிரைண்டரில் ஃபஸ்ட்டு அடியில் ஜவ்வரிசியையும் மேலே அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு தனியாக அரைச்சிக்க போகிறோம். நான் காமிக்கிறேன். இப்போ இந்த அரிசி அரைஞ்சின்னு இருக்கு. நம்ம ஜவ்வரிசி அடியில் போட்டு அரிசி மேலாப்பில் போட்டிருக்கேன். இதுலேயே நான் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட போகிறேன். அரிசிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துடுறேன். இதுலேயே இது 2 நிமிஷம் நல்லா மசிஞ்சிட்டும். இதை எடுத்துகிட்டு நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம். இப்போ அரிசி ஜவ்வரிசி அரைச்சி நான் எடுத்துட்டு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, உளுந்து பருப்பு அரைஞ்சிருக்கு. இதையும் நான் அரைச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கு. பாருங்க, இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி மசியணும். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்து அரைக்கணும். அதாவது இது நீங்கள் தண்ணியில் ஒரு ட்ராப் எடுத்து போட்டேன் அப்படின்னா அப்படியே அது மிதக்கணும், அந்த அளவுக்கு அரைக்கணும். இப்போ நான் இதையும் எடுத்துட்டு இந்த அரிசியோட இதை மிக்ஸ் பண்ணி கரைச்சி வைக்க போகிறேன். இப்போ அரிசி அரைச்சது, உளுத்தம்பருப்பு அரைச்சது ரெண்டையும் நல்லா கரைச்சி ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு 6-7 மணி நேரம் ஃபெர்மெண்ட் ஆகி பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இட்லி வாக்கலாம். இப்போ காத்தால நான் அரைச்சி வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 8 hours ஆகிடுது. இப்போ திறந்து பார்க்கலாம் இந்த இட்லி மாவு. வா, காத்தால கிட்டத்தட்ட ஒரு அரை பாத்திரத்துக்கு தான் இருந்தது, அரை டப்பாவுக்கு தான் இருந்தது. இப்போ பாருங்க எப்படி பொங்கி சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. பாருங்க, இந்த பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்குன்னு. ஸோ நம்ம போட்ட இந்த இது எல்லாமே இப்போ நம்ம இட்லி வாக்க போகிறோம். ஆல்ரெடி இட்லி பானையில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதை இட்லி வாத்துட்டு மூடி வைக்கலாம். இது மாவை கலக்கவே கூடாது, அப்படியே நம்ம இதை எடுத்து விட வேண்டியதுதான். பாருங்க, அப்போ தான் நமக்கு ஃப்ளஃபியாக கிடைக்கும். மாவை எப்பயுமே இட்லி கரைச்சா கலக்கவே கூடாது. நம்ம தோசை வாக்கும் பொழுது தான் கலந்துக்கணும். இட்லி வாக்கும் பொழுது கண்டிப்பாக கலக்கக்கூடாது. நான் துணி போட்டு தான் வாக்குறேன். எண்ணெய் தடவியும் வாத்துக்கலாம். நான் இன்னைக்கு துணி போட்டு தான் வாக்குறேன். ஸோ அப்போ தான் நமக்கு குண்டு இட்லி கிடைக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பேர் நிறையவே விட்டுக்கலாம். அப்போ தான் இட்லி உப்பிண்டு நல்லா நமக்கு ஒரு ஃப்ளஃபியாக கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துலேயும் மாவு விட்டாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை வச்சுட்டு நம்ம மூடி வைக்கலாம். தண்ணி தலன்னு குதிக்கிறது. எப்பயுமே இட்லி வைக்கும் பொழுது இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் சட்டுன்னு வெந்துடும், சாஃப்டான இட்லியும் கிடைக்கும். பாருங்க,
சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். 10 நிமிஷம் எடுத்து திறந்து பார்க்கலாமா? வாவ், சூப்பராக வெந்திருக்கு இல்லையா? அவ்வளோதான். இது நம்ம வெளியில் பொறுமையாக எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோதான், இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். ரெண்டு நிமிஷம் நம்ம தண்ணியை தெளிச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வரும். வாவ், அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. இந்த குஷ்பு இட்லி பார்த்தாலே தெரியுதுங்க பாருங்க. செம்ம சூப்பராக வந்திருக்கு. இது நம்மளோட தட்டு கொஞ்சம் சின்னதுங்கிறதுனால இந்த சைஸில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பெரிய தட்டில் ஊற்றினோன்னா இன்னும் நல்லா பெருசாக உப்பிண்டு வரும் பாருங்க. அவ்வளோதான். இது நம்ம வந்து கார சட்னி கூடயோ தேங்காய் சட்னி கூடயோ இல்லை சாம்பார் கூட ஒரு 5-6 இட்லி அசால்ட்டாக உள்ளே போகும். துணியில் வாக்கும்பொழுது அதோட டேஸ்ட், அதோட சாஃப்ட்னஸே தனி. நான் இன்னைக்கு ரோஜாப்பூ சட்னி, அதாவது கார சட்னி, இந்த ரோஜாப்பூ சட்னி ரெசிபி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இட்லி மொளா அப்படி கருப்பு உளுந்து வச்சு நம்ம பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை தொட்டுண்டு இந்த விளம்பரத்தில் வர மாதிரி ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெயை மேலே விட்டுன்னு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த குஷ்பு இட்லியோட சீக்ரெட்டு. ஸோ இந்த ஜவ்வரிசி யூஸ் பண்ணி இந்த மாதிரி சொன்ன மெஷர்மெண்ட்டில் மாவு அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி இட்லி பார்த்து பாருங்க, எக்ஸலண்ட்டாக வரும். 4-5 இட்லி அசால்ட்டாக உள்ள போகும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாவு அரைக்கிறது தான் இதோட பக்குவமே. ஸோ ரொம்ப ஈஸி தான். நல்லா வந்து விழும்ன வெண்ணெய் மாதிரி அரைச்சி பொங்க விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வாத்தோம் அப்படின்னா சான்ஸே இல்லை, வெள்ளை வெள்ளைன்னு மல்லிப்பூ இட்லி சூப்பராக வரும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.